தைராய்டில் வரக்கூடிய பாதிப்பு. ஸோ இன்றைக்கி 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் 5 பெண்களில் 1 பெண்ணுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. அந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுவோம்? T3, T4, TSH வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இந்த TSH வந்து 2.5க்கு மேலே இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேருக்கு தைராய்டு நார்மலாக இருந்தாலுமே ஃப்ரீ T3 வந்து நம்ம செக் பண்ணணும். இதுதான் நம்ம செல்லுலார் எனர்ஜிக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ இதனோட அளவில் மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா தைராய்டு நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 400 வகையான என்சைம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இதனோட குறைபாடு இருக்கும் பொழுது உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம பெரும்பாலும் இதற்கான ஒரு சிகிச்சை முறைன்னு பார்க்கும் பொழுது அதை தப்பாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதனாலேயும் நமக்கு தொடர்ந்து டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். TSHலாம் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் டயர்ட்னஸ் மட்டும் நமக்கு போகாது. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.